ஓகே சார். இப்போ கிளியர் சார், ஃபுல் ஸ்கிரீன் வந்துச்சு. ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கேஆர்சில 44வது மீட்டிங். இன்னைக்கு எடுக்கிற மீட்டிங் 44th மீட்டிங். இன்னைக்கு எடுக்கிற மீட்டிங். எனக்கு இந்த வாய்ப்பை இதை தந்து கொண்டு இருக்க ஆர்எம்டி சார், ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும், மற்றும் சேது சார் அவர்களுக்கும், மற்றும் இன்று கிளாஸ் வகுப்பெடுத்த கதிரவன் அண்ணா அவர்களுக்கும், மற்றும் கணேசன் அவர்களுக்கும், மற்றும் ராஜேஸ்வர் சார், இந்த குரூப்ல இருக்கிற செந்தில் சார், தனசேகர் சார், எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். இன்னைக்கு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். ஆனா முந்தானத்து 10th ஜூலை வந்து ஒரு 4 நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் 12/2024 இருந்து 15/2024. So my voice is audible sir? Sir, Ganesan sir, நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க சார் ப்ளீஸ், கொஞ்சம் பாத்துங்க. ஓகே, எஸ் சார், எஸ் சார், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஓகே, இப்போ நம்ம ஜிஎஸ்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 7 வருஷம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஜூலைல 8வது வருஷம் பயணிக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் 2024 வந்து 23rd ஜூலை 2024 பட்ஜெட் நெக்ஸ்ட். இதே மாதிரி 100-200 பேஜ் என்ன திருப்பி அங்கேயும் படிக்கணும். அதே மாதிரி 23 ஜூலைல படிக்கணும். அடுத்த பட்ஜெட், ஃபினான்ஸ் பில், ஃபினான்ஸ் ஆக்ட் எல்லாம் எதிர்பார்க்கணும். இதுல நம்ம நிறைய எதிர்பார்க்கக்கூடிய 128A 73ல வந்து நம்ம வந்து டாக்ஸை கட்டிட்டா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை எதிர்பார்க்கிறோம். 16 சப்செக்ஷன் 4 வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அவெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து வரக்கூடிய அந்த ஃபினான்ஸ் பில்ல தான் அந்த வந்து ஆக்ட்ல வந்து கொண்டு வந்து சட்டத்தை ஆக்கி அதுக்கப்புறம் நோட்டிஃபை பண்ணுவாங்க. we wait for until for பட்ஜெட் 2024 23rd ஜூலை 2024. அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த கேஆர்சி மீட்டிங் பண்றதுனால 2nd ஜூலை கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ஒரு மீட்டிங் அழகா வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய பொறுப்பாளர் கல்யாண சுந்தரம், விஸ்வநாதன் மற்றும் அருள் சுந்தரம் ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க. இந்த வந்ததுனால, ஈரோடு வந்ததுனால பல ஃபேக்கல்ட்டியும் பார்க்க முடிஞ்சது. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து இருக்கிற விஷயங்கள். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 நோட்டிபிகேஷன், 21 சர்க்குலர் கிட்டத்தட்ட வந்திருக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அதை வந்து பார்க்கும்போது 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்தது வந்து 22/6 நடந்தது. நோட்டிபிகேஷன் 4 நோட்டிபிகேஷன் போட்ட டேட் 10th ஜூலை. 21 சர்க்குலர்ல 16 சர்க்குலர் 26 ஜூன்ல நடந்திருக்கு. மீதி இருக்கிற 5 சர்க்குலர் வந்து 11th ஜூலை வந்து வந்திருக்கு. அப்போ இது வாட் எவர் லெவல் பெஸ்ட் எல்லாத்தையும் படிக்க முடியுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். வாட் எவர் லெவல் பெஸ்ட் என்ன தெரிஞ்சதோ அதை வந்து ஓரளவுக்கு வெரி ஷார்ட், இன்னும் கிளியரன்ஸ் புரிதல் நம்மளுக்கு இன்னும் தேவை. இருந்தாலும் நம்மளுடைய புரிதலை நம்ம வந்து ஷேர் பண்ணுன்ற அடிப்படையில இந்த நோட்டிபிகேஷன் 4 நோட்டிபிகேஷனை டீடைல்டா நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். 12/2024 அந்த நோட்டிபிகேஷன் 12/2024 10th ஜூலை 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, இதுல என்ன டாபிக் மெயினா பார்க்கும்போது இதுல பல அஜெண்டா வந்து கொடுக்குறாங்க. ரூல் நம்பர் 8 அப்படின்னு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சொல்றாங்க. இதுல என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் செகண்ட். ஓகே, ரூல் நம்பர் 8, அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜிஎஸ்டிஆர் 1 இந்த ஃபார்ம் 1A அமன் பண்றதுனால, அதாவது எங்கெல்லாம் ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கோ அந்த லைன் எல்லாமே எந்தெந்த ரூல்ல இருக்கோ எல்லா ரூல்லையும் கிட்டத்தட்ட 20-25 இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ஜிஎஸ்டிஆர் 1 as amended ஜிஎஸ்டிஆர் 1A அப்படின்ற லாங்குவேஜ் மாத்திரம் தான் பல இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவளா எதிர்பார்க்கிற ஜிஆர்சி 03 அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்போ புதுசா டிஆர்சி 03A அப்படின்ற ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போறாங்க, பார்க்கலாம். நம்ம அவளா எதிர்பார்க்கிற ஜிஎஸ்டிஆர் 9 டேபிள் நம்பர் 8A பேஸ்ட் ஆன் 2B அப்படின்ற விஷயங்களை மாத்திட்டாங்க. ஜிஎஸ்டிஆர் 2B, ஜிஎஸ்டிஆர் 9 டேபிள் நம்பர் 8A அப்படின்ற விஷயங்கள் கொண்டு வராங்க.
இதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் நோட்டிபிகேஷன் இது வந்தது, குட்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு அண்ணாவும் போட்டிருக்காங்க, சித்தில நான் போட்டிருக்காங்க, பார்த்தேன் குரூப்ல. அப்போ இப்ப இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12/2024ல ஃபர்ஸ்ட் மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரூல் நம்பர் 8ல அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கேட்டகரியில வந்து சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. நான் வந்து பொதுவா ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணாதான் வந்து என் அப்ளிகேஷன் வந்து ஏஆர்என் பண்ண முடியும். இப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணாத கேஸ் who has not opted for authentication of ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணாத நபருக்கு எப்படி இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து சமம் அப்படின்றாங்க. அப்போ the applicant who do not opt to the authentication of ஆதார் நம்பர் என்ன பண்ணுவாங்க, may submit photograph with the verification of the original copy of document uploaded by application to GRG01 one of the facilitation center. ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு போட்டோவை எடுத்து நம்ம கொடுத்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி அவங்க அப்லோட் பண்ணாதான், அன்டில் அந்த ப்ராசஸை முடிச்சா மட்டுமே தான் உங்க அப்ளிகேஷன் வந்து the application shall be deemed to be complete only after successful verification. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு ஏஆர்என் நம்பரே வழங்கப்படும். அதுக்கப்புறம் ஏஆர்என்க்கு அப்புறம் சோகாஸ் நோட்டீஸ் அதெல்லாம் வேற. ஓகேங்களா? அப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணவில்லை என்றால் இந்த ப்ராசஸை வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்டின் ரூல் 8ல வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்சர்ட் பண்றாங்க. இது எங்க பண்றாங்க? ரூல்ல வந்து ரூல் 8ல சப் ரூல் 4A இன்சர்ட் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மாற்றம். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது போன இதுல ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆகலைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்ற டிபார்ட்மெண்ட்னு சொல்றதோட இங்க இந்த இடத்துல வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றாங்க. சாரி, ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு நம்ம வந்து அந்த போட்டோகிராஃபை கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணாங்கன்னா தென் அப்பதான் அந்த அப்ளிகேஷன் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்றதா. அப்ளிகேஷன் ஷல் பி டீம்டு டு கம்ப்ளீட் ஒன்லி ஆஃப்டர் தி சக்சஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் ஒன்லி தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு யாருக்கு? ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆகாத கேஸுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நம்பர் 1. அடுத்து ஜிஎஸ்டிஆர் 1A அப்படின்ற ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் கரெக்ட் தான். அவுட்டோர்டு சப்ளைல ஜிஎஸ்டிஆர் 3B லைபிலிட்டியை கரெக்டா கட்டுறது கொடுத்துட்டாங்க. அது கரெக்ட் பண்ணா ஆப்போசிட்ல இருக்கிற எந்துக்கு 2Bல வருமானு கேட்டா பிக் நோ வராது. அது அடுத்த மாசம் தான் போய் சேரும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து தகவலை தெரிஞ்சுக்கிறோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 1 செகண்ட் சார் ப்ளீஸ் மூவ் திஸ் விண்டோஸ். ஒரே விஷயம் 1 செகண்ட் இருக்கு. ஓகே, இதுல இந்த 1A அப்படின்ற ஃபார்மை எப்படி கொண்டு வராங்க? நியூ ஆப்ஷனல் ஃபெசிலிட்டி ஜிஎஸ்டிஆர் 1A. நான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 முடிச்சுட்டு ஜிஎஸ்டிஆர் 3B முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நான் டிக்ளேர் பண்றதுக்கு உண்டான ஃபார்ம் தான் இந்த 1A. அதே மாசத்துல கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா அப்படி கொடுத்து இந்த கரெக்ஷன்ஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய லைபிலிட்டி வந்து 3B நான் கரெக்டா கட்டுவேன். மெயின் கான்செப்ட் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ வரணும் இல்லையா? அதுக்காக டு என்ஷூர் த கரெக்ட் லைபிலிட்டி இன் ஆட்டோ பாப்புலேட் ஜிஎஸ்டிஆர் 3B. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பண்றதுனால ரைட்டு, சில விஷயங்கள் நல்லதா இருக்கும், சில விஷயம் கெட்டதா இருக்கும். ஆனா எனக்கு நான் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய 11க்கு அப்புறமோ அல்லது 13க்கு அப்புறமோ நான் கொடுத்தேன் அப்படின்னா ரெசிபியன்ட்டுக்கு போய் அடுத்த மாசம் தான் போய் சேரும். அப்ப அவங்களுக்கு இன்புட் கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள். ஏன் இது யூஸ் பண்றாங்க? ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு உண்டான ஃபார்ம் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B லைபிலிட்டியை கரெக்டா பண்றதுக்கு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து வரும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிஎஸ்டிஆர் 3B லாக் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டிஆர் 3B லாக் பண்ண போறாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது வந்து பாக்குறோம். இதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, நம்ம பாக்குறோம். அதெல்லாமே வந்து வரக்கூடிய இதுல நீங்க அந்த ஃபார்ம்ஸ் காமிச்சாங்களே பார்க்கலாம். இப்ப இந்த 1A எங்க கொண்டு வராங்க அப்படின்னா 59 சப் ரூல் 1ல ஒரு ப்ரொவிசோவா அதுக்கப்புறம் கொண்டு வராங்க. அப்போ 59 சப் ரூல் 1 அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொவிசோ ஆட் பண்றதுனால எல்லா இடத்துலயும், அதாவது வந்து அவுட்வர்டு சப்ளை செக்ஷன் 37 அதனுடைய ரூல் 59, அந்த ரூல் 59 சப் ரூல் 1ல அடுத்து ப்ரொவிசோ ஆட் பண்றாங்க. என்ன ஆட் பண்றாங்க? provided that the said person may furnishing the detail outward supply of goods or service are both in GSTR 1 or the period, but before filling up GSTR 3B பண்றதுக்கு முன்னாடி for set the tax period the own option
அமெண்ட் பண்ணிக்கலாம் ஆர் ஃபர்னிஷ் அடிஷனல் டீடைல ஃபர்னிஷ் பண்ணலாம். எங்க ஜிஎஸ்டிஆர் 1A எதுல எலக்ட்ரானிக்கலி த்ரூ காமன் போர்ட்டல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 59 சப் ரூல் 1 ப்ரொவிசோ வந்து ஆட் பண்ணி கொண்டு வரதுனால இந்த அதுக்கு அடுத்து ஒரு சேஞ்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய அதே 59 சப் ரூல்ல வந்து பார்க்கும்போது இன்னொரு கரெக்ஷன்ஸ் என்ன பண்றாங்க, நான் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நான் சப்ளை பண்ண அதர் ஸ்டேட்டுக்கு பண்ண அப்படின்னா சாரி 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் கேப்சர் பண்ண இடத்துல இனிமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்வாய்ஸ் வைஸ் கேப்சர் பண்ணணும். அப்போ 2.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிறது எல்லாமே சம்மரி ஆஃப் ரிப்போர்ட் கொடுத்தோம். அப்போ இனிமே 2.5 லட்சத்தை வந்து 1 லட்சமா ரெடியூஸ் ஆகுது. B2CL லார்ஜ் டேபிள் நம்பர் 5ல சேஞ்ச் பண்றாங்க. இது எப்பத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எப்போ நோட்டிஃபை பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆகஸ்ட் 2024 வந்து இந்த கரெக்ஷன் பண்றாங்க. இந்த கரெக்ஷன் பண்றதுனால என்னுடைய டேலி எல்லாம் மாத்தினாதான் ரிப்போர்ட்டிங் ஆட்டோமேட்டிக்கா உட்காரும். அப்படின்னா திருப்பி மேனுவல் கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸை மாத்தி அமைக்கக்கூடிய காலத்தருணம் 1/8/2024னா நான் ஆகஸ்ட் ரிட்டர்னை செப்டம்பர் 11 நான் ஃபைல் பண்ணுவேன். அதுக்குள்ள கரெக்ட் பண்ணி வைக்க வேண்டும் சொல்றதுதான் இந்த B2CL அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணக்கூடிய இன்வாய்ஸ் வைஸ் டீடைல வந்து 2.5 கோடிக்கு மேல கேப்சர் பண்ணது குறைஞ்சி இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்ற அடிப்படையை வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ இந்த 1A கொண்டு வர்றதுனால இந்த 1A இதே அட்ஜஸ்ட் பண்ற மாத்துறதுக்கு உண்டான இதுதான். அதாவது வந்து ஒரு B2B இன்வாய்சஸ் வந்து இன்வாய்ஸ் வைஸ் வந்து இன்டர் சேர்த்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 2.5 1 லட்சம் இது எல்லாத்தையுமே இந்த ரூல்ல வந்து மாத்துறதுனால ரூலை மாத்தி அமைக்கிறாங்க. 59 ரூல் நம்பர் 15 மாத்தி அமைக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு 1A கொண்டு வர்றதுனால சட்டத்துல எங்கெல்லாம் GSTR 1 சொல்றாங்களோ அங்க எல்லா இடத்துலயும் amended GSTR 1A அப்படின்னு தெரிஞ்சு எங்க வருதுன்னா cancellation of registration அந்த தருணத்துல ரூல் நம்பர் 21ல அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து மாத்தி அமைக்கிறாங்க. சஸ்பென்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரூல் நம்பர் 21A மாத்தி அமைக்கிறாங்க. அதாவது அந்த வேர்டிங்க மாத்துறாங்க. அந்த வேர்டிங் எங்க GSTR 1 வந்ததோ GSTR 1 as amended and GSTR 1A or any other அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா, அந்த லைன் அந்த ஒன்று போட்ட இடத்துல அந்த 1A பாடுறதுனால எல்லா இடத்துல எல்லா ரூலும் வந்து மாறுது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல் 21, சஸ்பென்ஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல் நம்பர் 21A, என்னுடைய இன்புட் டாக்ஸ் நான் GSTR 2B பேஸ் பண்ணி எடுக்கணும்னா என் ஆப்போசிட்ல இருக்கிற சப்ளையர் GSTR 1ல ஃபைல் பண்ணணும். அந்த GSTR 1ன்ற இடத்துல 1A அப்படின்றது தான் 36 சப் ரூல் 4ல சேஞ்ச் ஆகுது. ஒரு இன்புட் டாக்ஸ் வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல எடுக்கும் போது எனக்கு எல்லாம் இன்புட் வரணும், பில் காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்னுடைய சப்ளையர் நான் GSTR 1ல ஃபைல் பண்ணாதானே எனக்கு இன்புட் டாக்ஸ் கிடைக்கும். அந்த இடத்துல ரூல் நம்பர் 40ல வந்து மாத்துறாங்க. ரூல் நம்பர் 48 சப் ரூல் 3ல என்னுடைய இன்வாய்ஸஸ் வந்து நான் GSTR 1ல கேப்சர் பண்றேன் இல்லையா, இனிமே GSTR 1A கேப்சர் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1A பேஜை வந்து மாத்துறாங்க. ரூல் நம்பர் 48ல அவுட்வர்ட் சப்ளைல வந்து இருக்கக்கூடிய GSTR 1 வந்து நம்ம வந்து 59ல வந்து இப்ப சப் ரூல் சொன்னோம் இல்லையா மாத்துறாங்க. இன்போர்ட்ல 2B GSTR 1 பேஸ் பண்ணி வரதுனால அந்த செக்ஷன் ரூல் 60 வந்து மாத்தி அமைக்கிறாங்க. TCS ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க உன்னுடைய சப்ளையர் GSTR 1 மேட்ச் பண்ணி பாத்துக்கோன்னு சொல்ற இடத்துல ரூல் நம்பர் 78 வந்து அந்த இடத்துல வந்து மாத்துறாங்க. 88C என்னுடைய GSTR 1லயும் என்னுடைய GSTR 3Bலயும் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த GSTR 1 சொல்ற வார்த்தைக்கு GSTR 1 amended GSTR 1A அப்படின்றதுனால 88C வந்து மாறுது. இதுதான் அப்போ ஒரு GSTR 1A ஒரு புது ஃபார்மை கொண்டு வர்றதுனால செக்ஷன் 37ல அவுட்வர்ட் சப்ளைன்னு சொல்றது ரூல் நம்பர் 59ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது எல்லா இடத்துலயும் இந்த ரிட்டர்னை பேஸ் பண்ணி சொல்றதுனால அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இந்த ரூலை வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரூல்ஸ் வந்து இந்த 1A இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு உண்டான ஃபர்தரா இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையும் மாத்துறாங்க. இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல ரூல் நம்பர் 21, இந்த ரூல் நம்பர் 21ல வந்து பார்க்கும்போது நான் வட்டவர் லெவல் பேஸ் அந்த ரூல்ல வந்து அதனுடைய லைனையும் சேர்த்து எடுத்து போட்டு எனக்கு முடிஞ்ச அளவு தெரிஞ்ச அளவு வரைக்கும் நான் பண்றேன். ஓகேங்களா,
சில ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ற ரூல் நம்பர் 21ல அதான் சொன்னேன், இந்த 1ன்றது 1A. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் டு பி கேன்சல்ட் இன் certain கேசஸ் அப்படின்னு. ரிஜிஸ்ட்ரேஷன் சில certain கேசஸ்ல பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். அவன் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்றதா பண்ணிருக்கணும். அவன் 88B வந்து ரூல்ஸை மதிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது GSTR 1 வந்து அதிகமா ஃபைல் பண்ணி GSTR 3B கம்மியா ஃபைல் பண்றான் இல்லையா, அப்போ அந்த தரத்துல வந்து அந்த கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல 1ன்றத 1A அப்படின்னு வந்து மாத்தி அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ GSTR 1 அதிகமா போட்டு GSTR 3B கம்மியா இருந்தா அந்த GSTR 1 அப்படின்ற இந்த வார்த்தை மட்டும் முடிஞ்சது. இந்த இடத்துல as amended in GSTR 1A if any இந்த பிளாக்ல பண்ண லெட்டர் மட்டும் இந்த லைன்ல வந்து இன்சர்ட் பண்றாங்க. இந்த இன்சர்ட் பண்ற இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த இன்சர்ட் பண்றதுனாலதான் இந்த நிறைய ரூல்ஸ் வந்து மாறுது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம உள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்போ ரூல் 21ல கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இந்த லைன் ஏன் மாத்துறாங்கன்னா GSTR 1 அப்படின்னு சொன்னதுனால இந்த லைன் வந்து மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே ரூல்ல என்ன சொல்றாங்க, ஒரு ஜிக்கு அப்புறம் GA அப்படின்னு வந்து ஒரு இந்த GAவை நீ வந்து வயலேட் பண்ண, அதாவது எதை வயலேட் பண்ண, ரூல் நம்பர் 23 சப் ரூல் 1 23 சப் ரூல் 1 நீ வயலேட் பண்ண அப்படின்னா உனக்கு அதாவது இந்த 3rd ப்ரொவிசோ 4th ப்ரொவிசோ நீ வயலேட் பண்ணா ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் இன்னொரு என்ட்ரி ஆட் பண்றாங்க, புதுசா ஒரு என்ட்ரி ஆட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, நான் ரெவோகேஷன் அப்ளை பண்றேன், அப்ளை பண்ணி ஆபீசர் அப்ரூவல் பண்றாரு, அந்த அப்ரூவல் பண்ணி நான் 30 நாளையில என் ரிட்டர்னை நான் ஃபைல் பண்ண இருக்கிற என்டையர் பெண்டிங்ஸ் ஃபைல் பண்ணவில்லை என்றால் இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி கேன்சல் அப்படின்ற ஒரு ரூல் நம்பர் 21 ஆட் பண்றாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் போட்டு கேன்சல் பண்ற கேஸோ இருக்கிற எல்லா கேஸ் பெண்டிங் ரிட்டர்னையும் நீ வந்து கேன்சல் பண்ணி அந்த எஃபெக்டிவ் டேட்ல இருந்து ரிவோக் பண்ற டேட் வரைக்கும் அன்டிது அந்த ரிவோக்கை எப்போ ஓபன் பண்ணி விடுறாங்களோ அதை ஓபன் பண்ணி விட்டு 30 நாளில என் ரிட்டர்னை பெண்டிங் ரிட்டர்னை கம்ப்ளீட் பண்ணவில்லை என்றால் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி கேன்சல்டு இன் certain கேசஸ் அப்படின்ற விஷயங்களை இங்க இந்த ஒரு இதை நீ வயலேட் பண்ணா, எதை வயலேட் பண்ணா, ரூல் நம்பர் 23(1) வயலேட் பண்ணோம். ரூல் நம்பர் 23(1)ல ப்ரொவிசோ 3rd ப்ரொவிசோ 4th ப்ரொவிசோவை நான் வயலேட் பண்ண அப்படின்னா என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி கேன்சல்டு அப்படின்ற விஷயங்களை கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 21A சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. இந்த சஸ்பென்ஷன் இதே மாதிரி GSTR 1ல அதிகமா இருந்தோ GSTR 3Bக்கும் GSTR 1க்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஆபீசர் சஸ்பென்ஷன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி பட்சத்துல 1ன்றத 1Aவை வந்து மாத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள். ரூல் நம்பர் 28 அப்படின்ற போது என்னுடைய டிஸ்டிங்க்ட் பர்சன் ரிலேட்டட் பர்சன் கிட்ட இருந்து நான் வாங்கக்கூடிய நான் எப்படி அணுகுமுறை வேல்யூஷன் சப்ளை எப்படி அணுக வேண்டும் சொல்லும் போது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹூ இஸ் ரிலேட்டட் பர்சன் இடத்துல லொகேட்டட் இன் இந்தியா அப்படின்ற விஷயங்களை வந்து இன்சர்ட் பண்றாங்க. படிக்கும் போது ஹூ இஸ் ரிலேட்டட் பர்சன் இன் லொகேஷன் இந்தியா அப்படின்னு வந்து படிக்க வேண்டும். இங்க அமௌண்ட் ஆஃப் சச் கேரண்டி ஆஃபர்டு இது மந்தா பெர் ஆனமா அப்படின்னு தெரியல, அதனால பெர் ஆனம் அப்படின்ற விஷயங்களை மாத்துறாங்க. இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா வந்து பார்க்கும்போது கார்பரேட்டுக்கு வந்து நம்ம வந்து கார்பரேட் கேரண்டி கொடுப்பாங்க. அந்த கார்பரேட் இங்க சொல்றாங்க பாருங்க, the value of supply of services by a supplier to recipient who is related person, இந்த related person இடத்துல located in India அப்படின்னு பேர் மாறுது. by providing corporate guarantee கொடுக்குறாங்க. எங்க பேங்கிங் கம்பெனிலயோ ஒரு நான் NBFCலயோ அப்படி கொடுத்தாங்கன்னா 1% ஆஃப் சச் கேரண்டி ஆஃபர்டு ஆனுவலி, அதான் அந்த பெர் ஆனம் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வராங்க. 1% ஆர் கேரண்டி 1% கேரண்டி ஆஃபர்டு இன் ஆனுவலி ஆர் ஆக்சுவல் கன்சிடரேஷன் whichever is higher அப்படின்றாங்க. அப்போ கார்பரேட்டுக்கு கேரண்டி ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி கையாளுறது அப்படின்ற விஷயங்களை ரூல் நம்பர் 28ல இந்த வாசகத்தை வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம என்ன சொல்றாங்க, இன்னொரு ஆஃப்டர் சப் ரூல் 2க்கு அப்புறம் ஒரு ப்ரொவிசோவை வந்து ஆட் பண்றாங்க. இந்த ப்ரொவிசோல என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது the provided that the recipient is eligible for full input tax credit, the value declared in the invoices shall be deemed to the value of service supply of the services. என்னுடைய டிஸ்டிங்க்ட் பர்சன்டையோ என்னுடைய ரிலேட்டட் பர்சனோ அவன் ஒரு பில் போட்டு எனக்கு கொடுத்தா அப்படின்னா எனக்கு ஃபுல் டாக்ஸ் இன்புட் டாக்ஸ் எலிஜிபிலிட்டியா இருந்தா தட் இஸ் கால் ஃபார் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
அப்போ அந்த வேல்யூ அப்படி அந்த வாசகத்தை வந்து இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்றாங்க. அப்போ நான் ஒரு 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 டிஸ்டிங்டிவ் பர்சன்டையோ ஒரு ரிலேட்டட் பர்சன்டையோ ஒரு பில் வாங்கினா அது எனக்கு இன்புட் டேக்ஸ் ஃபுல்லா எலிஜிபிளா இருந்ததுன்னா டிமூட் டு தி அந்த வேல்யூ தான் டிமூட் ஆஃப் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ரூல் நம்பர் 36 sub rule 4. இந்த 36 sub rule 4 fifth condition based on the GSTR 2B. அப்ப GSTR 2Bனா சப்ளையர் GSTR 1ல ஃபைல் பண்ணாதானே எனக்கு 2Bல வரும். அப்ப அந்த சப்ளையர் GSTR 1 ஃபைல் பண்ற இடத்துல amended GSTR 1A அப்படின்ற விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இது 37A. பொதுவா நான் 180 நாள்ல பேமெண்ட் பண்ண பில் வாங்கினதுல இருந்து 180 நாள்ல பேமெண்ட் பண்ணா 37 ரூல் நம்பர்ல ரிவர்சல் பண்ணணும். அதே அவன் GSTR 1 ஃபைல் பண்ணி 3B ஃபைல் பண்ணவில்லை என்றால் அப்போ வந்து நான் வந்து ரிவர்சல் 37A படி நான் ரிவர்சல் பண்ணும். அவன் பே பண்ணிட்டா நான் ரீக்ளைம் பண்ணா அதுக்கு டைம் லிமிட் எதுவுமே கிடையாது, எப்போ நான் எடுத்துக்கலாம், அதுல இருந்தா பாட்டுக்கும் இல்ல. அப்போ GSTR 1 அந்த வார்த்தை அவன் ஃபைல் பண்ணல அப்படின்ற வார்த்தை வர்றதுனால as amended GSTR 1A அப்படின்ற விஷயத்துக்காக இந்த 37A மாத்தி அமைக்கிறாங்க. இந்த 37A படிச்சு பார்க்கும்போது அங்க GSTR 1 வரும், as amended GSTR 1A அமைக்கிறதுனால இந்த ரூல் 37 மாத்தி அமைக்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாம். ISD ரூல் நம்பர் 39ல இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த டிரான்சிஷனல் கிரெடிட் வந்து சில டிஸ்பியூட்லாம் அவங்களுக்கு இருந்ததுனால அதை அலோவ் பண்ணி பிரஸ் 53 GST கவுன்சில்ல வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை கன்சிடர் பண்றதுனால அதோட அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடையும் ஏதோ ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு இந்த ரூலை வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரூலை வந்து கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணி மாத்தி அமைக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சாரி, மாத்தி அமைக்கிறாங்க. இது வந்து 12/2024 இது எல்லாமே பாக்குறது எல்லாமே 12/2024 இருக்கிற மாற்றங்கள். ஓகேங்களா? அப்ப இந்த விஷயங்களை இந்த ISCL ஃபுல்லா 39ல அது ஒரு 2-3 பேஜஸ்ல கிட்டத்தட்ட மாத்துறாங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றாங்க. எப்படி அலோகேட் பண்ணணும், என்ன மாதிரி ரிவர்சல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் படிச்சுட்டு இன்னும் நல்லா பல சொல்லலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்ச தகவல் வரைக்கும் ஷேர் பண்றோம். இந்த அதே மாதிரி ரூல் நம்பர் 40 என்னுடைய அதாவது வந்து ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா வந்து செக்ஷன் வந்து 10ல இருந்து 9க்கு கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு காம்போசிஷன் வந்து ரெகுலர் வராங்க அல்லது வந்து எக்ஸாம்பிள் டாக்ஸபிள் ஆனாங்கன்னா இது வந்து அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இன்புட் டாக்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அப்படி இன்புட் டாக்ஸ் வித்தின் 1 இயர்க்குள்ள கிளைம் பண்ணும்போது அங்க என்ன சொல்லணும்னா அந்த இன்புட் டாக்ஸ் பேஸ்ட் ஆன் தி உங்களுடைய சப்ளையர் GSTR 1 ஃபைல் பண்ணியிருந்தாதான் உனக்கு கிடைக்கும் சொல்றதுல இந்த GSTR 1 அங்க லைன் சொல்றதுனால GSTR 1A அப்படின்ற வார்த்தைகளை சேர்த்து இன்சர்ட் பண்றாங்க. 48 சப் ரூல் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மேனர்ல இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லுவோம். 48 சப் ரூல் 1ல எவ்வளவு நாளையில இஷ்யூ பண்ணணும்னு சொல்லுவோம். எந்த மேனர்ல இஷ்யூ சொல்றது வந்து 48 சப் ரூல் 2. ஆனா என்னுடைய இன்வாய்ஸஸ GSTR 1ல டாக்குமெண்டேஷன் காலத்துல கொடுக்க வேண்டும் சொல்றதுதான் இந்த இடத்துல இந்த GSTR 1 அப்படின்னு சொல்றதுல amended GSTR 1A அப்படின்ற வார்த்தைகளை வந்து மாத்தி அமைக்கிறாங்க, இன்சர்ட் பண்றாங்க. அதனால வந்து 48 சப் ரூல் 3. அப்போ 48 சப் ரூல் 4 அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? 48 சப் ரூல் 4 அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? சார்ட்ல 48 சப் ரூல் 4 அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? பிளீஸ் இன்வாய்ஸ் பத்தி சொல்ல. 48 சப் ரூல் 4 இன்வாய்ஸா இன்வாய்ஸா எதை குறிக்குது? ஆப்ஷன் நானே கொடுத்துட்டேன். ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல போடலாமே, தப்பா போடலாம், கரெக்டா போடலாம். ஓ சார்ட் கீழே இருக்கா? சாரி ஓகே சாரி. இன்வாய்சஸ். ஓகேங்களா? 48 சப் ரூல் 4 இன்வாய்சஸ் அது வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது வந்து இந்த 48 சொன்னதுனால ஒரு கேள்வி கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சாரி. ஓகே, ரூல் நம்பர் 60 அப்படின்ற ரூல் நம்பர்ல என்னுடைய இன்வர்டு சப்ளைல GSTR 2B பேஸ் பண்ணி எடுக்கிறோம். இதுல என்ன சொல்றாங்க? 60 சப் ரூல் 1லயும் 60 சப் ரூல் 7லயும் சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து இந்த 2B வந்து பேஸ்ட் ஆன் GSTR 1னா அந்த 1 வந்து அந்த பேஜஸ் மாறுறதுனால சொல்றாங்க. ஒன்னும் பெருசா அதே இம்பாக்ட் தான், ஒன்னும் மாற்றம் இல்ல, பிரச்சனை இல்ல. ஓகே,
One second. Okay, GSTR 4 amendment in rule 62 அப்படின்ற ரூல் வந்து வருது. இந்த ரூல் 62 அப்படின்ற ரூல் வந்து காம்போசிஷன் வந்து பர்சனுக்கு வந்து ஃபைல் பண்றோம். பொதுவா இது வந்து 30th ஏப்ரல் டியூ டேட் 2023-24 டியூ டேட் வந்து முடிஞ்சிச்சு 30th ஏப்ரல். ஆனா இது வந்து இந்த ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால அது 30th ஜூன் அப்படின்னு வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ரூல் நம்பர் 62ல வந்து சப் ரூல் 1ல வந்து நம்ம வந்து பாக்குறோம். இது 24-25க்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ரூல் நம்பர் 78 இது வந்து GSTR 8 இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு ஆக கொடுக்குது. இந்த 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 இதுல சொல்லும் போது இவங்க GSTR 8 ஃபைல் பண்ணாலும் அந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மாத்தி அமைக்கிற என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய சப்ளையர் GSTR 1 என்ன ஃபைல் பண்றோம் அப்படின்னு பார்த்துக்கோ, இந்த GSTR 1 லாங்குவேஜ் இருக்கிறதுனால அங்க 1A அப்படின்னு பாக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய 88B, அதாவது வந்து ஒரு 1A ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்றதுனால, ஒரு 1A அப்படின்ற ஃபார்ம் வந்து புதுசா கொண்டு வர்றதுனால எங்க GSTR 1 இருந்ததோ அந்த GSTR 1 இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் as amended 1A மாத்தி அமைக்கிறதுனால இவ்வளோ ரூல்ஸ் வந்து மாறுது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து பொதுவா 20ஆம் தேதி அன்னைக்கு பணத்தை கட்டியிருக்கோம். ஆனா வந்து ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருக்க மாட்டோம். ரிட்டர்னை ஃபைல் பண்ணாம 21ஆம் தேதி ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவோம். ஆனா என்னுடைய எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல அந்த பணம் இருக்கும். இந்த 53 GST கவுன்சில்ல நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது என்ன கொடுத்தாங்க, நீ கேஷ் லெட்ஜர்ல பணம் இருந்துச்சுன்னா நீ அடுத்த நாள் நீ ஆப்செட் பண்ற அப்படின்னா எப்போ ஆப்செட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட வேண்டாம். ஏன்னா நீ 20ஆம் தேதி டியூவுக்கு முன்னாடியே உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு சொல்றது. இந்த 88B நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா, ராங்லி அவைல் பட் நாட் யூட்டிலைஸ்ட்னா கிரெடிட்டுக்கு, இது கேஷுக்கு கொண்டு வராங்க. இது கேஷ்ல கூட தெரியும். ஒவ்வொரு நிமிஷம். ஓகே, அப்போ இந்த 88B வந்து அழகா வந்து கொண்டு இது எங்க நோட்டிஃபை ஆகுது. 88B அப்படின்ற விஷயங்கள் வந்து செக்ஷன் 50 இந்த இடத்துல நோட்டிஃபை பண்றாங்க. அப்போ 88B என்னுடைய கேஷ் பேமெண்ட் இது வந்து என்ன ஆச்சுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஈச்சர் மோட்டார் அப்படின்னு ஒரு கேஸ வந்து வின் பண்ணி ஆயிட்டு இருந்தாங்க. உன் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் எனக்கு கேஷ் லெட்ஜர் தான் பணம் இருக்கு, இருந்தா ஆப்செட் பண்ண லேட்டா பண்ணதுனால நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேவர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது ஈச்சர் மோட்டார் அப்படின்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு கேஸ் வந்து வின் பண்ணிச்சு. இதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இந்த மாதிரி பிராக்டிகல் திங்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது நீ கேஷ் லெட்ஜர் இன்னும் இது வந்து கிளவுடு, அந்த கிளவுட்ல ஆப்செட் பண்ணாதான் ஆப்செட் பண்ற அன்னைக்கு தான் வந்து அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னத இப்ப தெளிவா என்னுடைய கேஷ் லெட்ஜர்ல பணம் இருந்தது அப்படின்னா நான் ஆப்செட் பண்ண லேட்டா ஆயிடுது அப்படின்னா போட்டு வைக்காம இருக்கலாம், எங்கேயா வெளியே போயிருக்கலாம். அப்போ நான் லேட்டா பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு சொல்றதுதான் இந்த 88B அப்படின்ற விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. 88C அப்படின்னும் என்னோட GSTR 1க்கும் GSTR 3Bக்கும் டிஃபரன்ஸ் இருந்தா 88C DRC 1B இதெல்லாம் கொடுக்குறாங்களே. அப்ப இந்த GSTR 1ன்னு சொல்றதுனால அந்த 1A வந்து லைன் ஆட் பண்றதுனால 88Cல கை வைக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ரைட்டுங்களா? இப்போ இதுல அடுத்து வந்து என்னுடைய எக்ஸ்போர்ட் நான் பண்றேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏதாவது பிரைஸ் ரிவிஷன் வந்திருக்கு. அந்த பிரைஸ் ரிவிஷன் என்ன வருது, நான் வந்து என்னுடைய பிரைஸ் ஆஃப் குட்ஸ் வந்து அப்வோர்டு ரிவிஷன் மாறுது. 1 லட்ச ரூபாய் நான் வந்து பண்றேன், அதுக்கப்புறம் அந்த காசு ரிவைஸ் ஆகுது, 10,000 ரிவைஸ் ஆகுது அப்படின்னா அந்த 1 லட்சம் பண்ணதுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த 10,000 திருப்பி ஒரு பில் ரைஸ் பண்றத ரீஃபண்ட் எப்படி கிளைம் பண்றதுன்னு தெரியல. அதுக்காக ஒரு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இதை வந்து இந்த அப்வோர்டு ரிவிஷனுக்கு வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு ஒரு டீடைல்டு சர்க்குலர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் வந்து அந்த ரூல் நம்பர் 89ல கொண்டு வராங்க. இது வந்து சர்க்குலர் நம்பர் 226ல ஃபுல் டீடைலா கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அப்வோர்டு ரிவிஷன் பிரைஸுக்கு வந்து ரூல் 89 சப் ரூல்ல வந்து 1Aக்கு அப்புறம் ஒரு ப்ரொவிசோவை கொண்டு வராங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க, இது RFT 01 கிளைம் பண்ணணும். கிளைம் பண்றதுக்கு 2 வருஷம் லிமிட். காமன் போர்ட்டல்ல ரூல் நம்பர் 96ல வந்து இதை வந்து ரீஃபண்ட் வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லி கொண்டாந்துட்டு ரீஃபண்ட் கிளைம் பண்றது ஃபார்ம் 89ல வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க விஷயம். அப்போ இது சர்க்குலர் 226ல வந்து நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும்.
இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அழகா கொடுத்துருக்காங்க. இதுக்கும் டைம் லிமிட் அந்த 2 years என்னையில இருந்து அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஆனா வந்து கிளைம் பண்ணாலும் பல விஷயங்களை வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, இந்த இதுல BA அப்புறம் வந்து BB அண்ட் BC அப்படின்னு ஒரு ரூலை வந்து இன்சர்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, அந்த ஃபார்மை டிக்ளேர் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் 9A அண்ட் ஸ்டேட்மெண்ட் 9B அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ரீஃபண்ட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது மட்டுமா, இந்த மாதிரி கிளைம் பண்றதுனால அந்த டாக்குமெண்டேஷன் வந்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ், ஷிப்பிங் பில்லு, பிஆர்சி பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், என்னுடைய நான் முன்னாடி கம்ப்ளீட் பண்ண டீடைலு, அதுக்கப்புறம் பணம் வந்த டீடைலு, சப்ளிமெண்டரி இன்வாய்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இணைக்க வேண்டும் சொல்ற விஷயங்கள் ஃபுல் சர்க்குலர் வந்து 226ல ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டை 9A அண்ட் 9B அப்படின்ற விஷயங்களை இந்த அப்வர்டு ரிவிஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து வந்து ரூல் நம்பர் என்ன சொல்றாங்க, ரூல் நம்பர் 95. இது வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் செர்டன் கேசஸ்க்கு மட்டும்தான் வந்து, இப்போ UNO ஹோல்டரு, இந்த எம்பசி, இந்த மாதிரி ஆள் கிளைம் பண்ண வேண்டிய ரீஃபண்ட் செக்ஷன் 55ல ரூல் 95ல கொண்டு வராங்க. இதுல ஒரு புது ரூல 95B அப்படின்னு ஒரு புது ரூலை வந்து இன்சர்ட் பண்றாங்க. நியூ ரூல் 95B இத வந்து இன்சர்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது நியூ ரூல் ஹஸ் பீன் இன்சர்ட்டட் facilitate to refund process canteen store department for Ministry of Defense அவங்களுடைய இன்புட் டாக்ஸ் கிளைம் பண்றதுக்கு உண்டான விஷயம் கிளைம் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதுல 50% வந்து ரீஃபண்ட் ஆகும். அப்படி ரீஃபண்ட் ஆகிறதுக்கு தான் வந்து இது வந்து ஃபுல் டீடைல் சர்க்குலர் 227ல ஃபுல் டீடைலா கொடுத்திருக்காங்க. இதை ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த ரீஃபண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஃபார்ம் வந்து RFT 10A அப்படின்னு ஃபார்ம். இது மாசம் கிளைம் பண்ண முடியுமா? பிக் நோ. எவரி குவார்டர்லி ஒன்ஸ் வந்து அந்த ரீஃபண்டை வந்து கிளைம் பண்ணிக்கணும். அப்போ மல்டிபிள் குவார்டர் எஸ் அலௌடு அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கு? 95B அப்படின்னு சொல்லும் போது புது ரூலை இன்சர்ட் பண்றாங்க. 95 கீழே அடுத்து 95B அப்படின்னு கொண்டு வராங்க. ரீஃபண்ட் ஆஃப் டாக்ஸ் பெய்ட் இன்வார்ட் சப்ளை குட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் கேண்டீன் ஸ்டோர்ஸ் not restricting anything contained rule number 95ல என்ன சொல்றாங்க, the canteen store department under Ministry of Departments which is eligible for claim refund 50% அப்படின்றாங்க. இப்போ இது வந்து எங்க செக்ஷன் 55ல சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இது புது ஃபார்ம் 10Aல கொண்டு வராங்க. அப்போ இந்த 10Aல வந்து முன்னாடி கொடுத்தது எனி அதர் ரீஃபண்ட் அப்படின்னு போடுவோம். இது 10Aல கொண்டாடுறாங்க. தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் இது. இந்த 10A கொண்டு வரணும். என்ன சொல்றாங்க, சச் அப்ளிகேஷன் ரீஃபண்ட் ஆஃப் டாக்ஸ் இன்வார்டு அவங்களோட இன்வார்டு சப்ளைக்காக சிமிலர் RFT 01 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் RFT 10A அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த ரீஃபண்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய இந்த பில்ல இன்புட்டை கொடுக்கணும்னா அந்த சப்ளையர் வந்து அவன் GSTR 1(3)B பணத்தை கட்டியிருக்கணும், GSTR நம்பர் கொடுக்கணும். இந்த கேண்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பண்ணணும்னா ஃபர்தர் சப்ளை பண்ணியிருந்தா மட்டுமே தான் அந்த ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை தெளிவா 95B அப்படின்னு புது ரூலை வந்து கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அந்த 96ல தான் அந்த இது வந்து இந்த ரீஃபண்ட் எலிஜிபிலிட்டின்ற அந்த அப்வர்டு ரிவிஷனுக்காக அந்த பேஜை மாத்துறாங்க. எங்க GSTR 1 இருக்கோ அங்க 1Aன்ற விஷயங்களை அமெண்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். ரூல் நம்பர் 96A சாரி ரூல் நம்பர் 96A அப்படின்னு வந்து ஏற்கனவே 96A இருக்கு. LUT நம்ம கொடுக்குறோம். LUT கொடுத்தோம் அப்படின்னா அந்த LUT-ல நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதுல என்ன, நான் எக்ஸ்போர்ட் குட்ஸா இருந்தா 3 மாசத்துல நான் பில் போட்டதுல எக்ஸ்போர்ட் பண்ணணும். சர்வீஸா இருந்தா அப்படின்னா வந்து வித்தின் 1 இயர்க்குள்ள அவங்க பேமெண்ட் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கல அப்படின்னா அந்த டேட் எப்போ டியூ டேட் அந்த பீரியட் எப்போ டியூ டேட் இன்வாய்ஸ் போட்டதுல இருந்து 1 இயர், அந்த டேட் ஃபால் டவுன் எப்போ ஆகுது அதுல இருந்து 15 நாள் டியூ டேட்டு. அந்த 16வது நாள் அன்னைக்கு உன்னுடைய டாக்ஸ் வந்து நீ அலாங் வித் டாக்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் என்னையிலிருந்து டைம் ஆஃப் சப்ளை என்னைக்கு பில் ரைஸ் பண்ணாலோ அன்னையில இருந்து டைம் ஆஃப் சப்ளை அப்படின்ற விஷயங்களை டைம் ஆஃப் சப்ளை 12 and 13 பார்த்துட்டு போட்டியா, அந்த மாதிரி அந்த டைம் ஆஃப் சப்ளை எப்போ வருதோ அந்த டியூட்டில இருந்து ரைஸ் ஆகும். அதுக்கு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் 18% செக்ஷன் 50 இதெல்லாம் வரும். இங்க என்ன சொல்றாங்க,
இந்த இந்த ரெண்டாவது சர்வீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணும்போது வித்தின் 1 இயர்ல பேமெண்ட்னு இருக்கு இல்லையா, 1 இயர் பேமெண்ட் அப்படின்னு இருக்கிறதுல இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி அமைக்கிறாங்க. 15 days ஆஃப்டர் எக்ஸ்பீரி ஆஃப் 1 இயர் அல்லது FEMA சொல்லக்கூடிய பீரியட். The period is allowed under foreign exchange management 99 அவங்க சொல்லக்கூடிய இது ரெண்டுத்துல எது லேட்டரோ அந்த டேட்டா வந்து அந்த டேட்டா கன்சிடர் அல்லது whichever is later அப்படின்னு விஷயங்களை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து இதை எது பின்னாடி அப்படின்ற 1 இயர் சொன்ன அல்ல 1 இயர் ஆர் FEMA whichever is later. FEMA வந்து எவ்வளவு டேட் தெரியல, அந்த டேட்டை என்ன டேட் கொடுக்குறாங்களோ இவ்வளவு நாள் அப்படின் போது இது ரெண்டுத்துல எது லேட்டரோ அந்த டேட்டா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு LUT கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் குட்ஸ் பண்றோம்னா வித்தின் 3 monthக்குள்ள எக்ஸ்போர்ட் ஆகணும். சர்வீஸா இருந்தா வித்தின் 12 monthக்குள்ள பேமெண்ட் வாங்கிருக்கணும். அந்த 12 month சொல்றதுல FEMA சொல்லக்கூடிய டேட்டு இது ரெண்டுத்துல whichever is லேட்டர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டேட்டு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்றதா 96A அப்படின்ற ரூலை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம ட்ரிபுனல் வந்து இந்த ட்ரிபுனல் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு என்ன சொன்னாங்க, இந்த பிரின்சிபலை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் டேட் இன்னும் 3 மாசம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டேட் ஆன அப்புறம் இப்போ நோட்டிபிகேஷனை எப்போ நாங்க நோட்டிஃபை பண்ணோமோ அந்த நோட்டிஃபை பண்ணதுல இருந்து 3 மாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியும் ட்ரிபுனலுக்கு. இப்போ அந்த ட்ரிபுனல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றாங்க, இந்த APL இந்த ரூல் நம்பர் 110 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அமைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு ரூல் நம்பர் 110 அப்படின்னு விஷயங்கள். இந்த ரூல் நம்பர் 110ல வந்து இந்த அப்பீல், அதாவது அப்பீல்ல இருக்கக்கூடிய நான் அதாவது பொதுவா நான் ஃபைல் பண்ணனா APL 1, அக்னாலஜ் பண்ணா APL 2, டிபார்ட்மெண்ட் கமிஷன் அப்பீல் டெப்டி கமிஷன் பண்ணுதுன்னா APL 03, ஆர்டர்னா APL 04. ஓகேங்களா? அப்போ நான் ஒரு ட்ரிபுனல் போய் ஃபைல் பண்ண வேண்டும் என்றால் APL 05, ஒரு கிராஸ் அப்ஜெக்ஷன் பண்ணா APL 06. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ட்ரிபுனல் அப்ளை பண்ணா APL 07, ஹைகோர்ட் அப்ளை பண்ணா APL 08. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா என்ன சொல்றாங்க, அப்போ நான் வந்து ட்ரிபுனல் போனோம் அப்படின்னா APL 5 அலாங் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டோட சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இது இல்லாம மேனுவலா சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எனி ஸ்பெஷல் ஆர்டர் அந்த ஜெனரல் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா மேனுவலா, ரிஜிஸ்டர்ட் ஆர்டர் போட்டாருன்னா இது மேனுவலாக சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. கிராஸ் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்றதுக்கு APL 06, அந்த கிராஸ் அப்ஜெக்ஷன் மேனுவலா ஃபைல் பண்றதுக்கு ரிஜிஸ்டர் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா அதையும் ஃபைல் பண்றதுக்கு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்றது APL நீ 5 கம்ப்ளீட் பண்ணனா EPC ஆத்தென்டிகேஷன் ரூல் நம்பர் 26 கொடுக்கக்கூடிய மெத்தட் படி நீ ஆப்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்றத இந்த ரூலை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரிபுனலுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து APL நம்ம ஃபைல் பண்ற அப்பீல். இது இல்லாம அப்படி நான் APL 5 ஃபைல் பண்ணனா அப்படின்னா நான் அதுக்கு எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து வரணும், APL 02 வரணும். அதை எவ்வளவு நாள்ல ஃபைல் பண்ணணும், வித்தின் 7 daysக்குள்ள நான் டிபார்ட்மெண்ட் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். அது சரியான அளவுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க APL 2 ஃபைனல் கன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இது மட்டும்தான் அப்படின்னும் போது இதுல இந்த ட்ரிபுனல்ல வந்து அப்ளை பண்றதுக்கு லேட் ஃபீஸ் வந்து ஒரு லட்சம் டாக்ஸுக்கு வந்து எப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் கனெக்ட் பண்றாங்க. அந்த ஃபீஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் அப்படின்றாங்க, மேக்சிமம் 25,000 ரூபாய் அப்படின்றாங்க, மினிமமே 5,000 ரூபாய். மினிமம் ஒரு 5,000 ரூபாய் இருக்கணும், மேக்சிமம் 25,000 ரூபாய் CGST அண்ட் SGST 25. ஏன்னா சொல்றதெல்லாம் CGST ரூல் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி இதை வந்து இந்த இதுல வந்து சப் ரூல் 5ல வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரொவைடட் இதுல இன்னொரு கேஸ் சொல்றாங்க, அதாவது டாக்ஸ் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா மினிமம் 5,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம வந்து ஏதாவது ஒரு பேஸ் ஆன் த ரெக்கார்ட்ல ஏதாவது தப்பா ஆயிடுச்சு, அரித்மெட்டிக்கல் எரர்னா அதுக்கு லேட் ஃபீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1112 சப்செக்ஷன் 10ல இருக்கிற இது ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு பேஸ் ஆன் தி ரெக்கார்ட் எனி எரரா இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த லேட் ஃபீஸ் தேவையில்லை, இந்த அப்பீல் ஃபீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்றதா இந்த அப்பீலுக்கான ஒரு ப்ரொசீஜரை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த அப்ளிகேஷன் இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது APL 07 கிராஸ் மேனுவலா ஃபைல் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த இது வந்து மேனுவலா அலோட் பண்ணி கொண்டு வராங்க. APL 06 கிராஸ் அப்ஜெக்ஷனுக்கு டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்ணோம், அதுக்கும் மேனுவலா பண்றதுக்கு அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆத்தென்டிகேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து எப்போ மாதிரி வலிமையா பண்ணுவோம், ஒன்னும் பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம ட்ரிபுனல்ல அப்ளை பண்ணோம்னா APL 5, டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணோம்னா APL 7. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்ல 7 நாள்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் APL 02 within 7 days. இது எல்லாத்தையும் வந்து ட்ரிபுனலுக்கான ஒரு ப்ரொசீஜரை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் வந்து இந்த ரெண்டுக்கும் 110க்கும் 111க்கும் உண்டான விஷயம். இந்த ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த அந்த APL 2 வந்து என்னைக்கு நீ வாங்குறியோ அதுதான் அதுல இருந்தா கணக்கு அப்படின்னு சொல்றதா shall be treated the final acknowledgement தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டாரை எப்போ அப்பாயின்ட் பண்றாங்களோ அவரு அப்பாயின்ட் பண்ண அப்புறம் ஸ்பெஷல் போட்டாருன்னா தான் இது வந்து இந்த ரிஜிஸ்டாருக்கு வந்து டெஃபினேஷன்லாம் கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே ஓகே 1 செகண்ட். ஓகே, இது இல்லாம பொதுவா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா APL 1 APL 03 டிபார்ட்மெண்ட் பண்ணா அது வித்ரா பண்றதுக்கு APL W இருக்கு. இப்போ APL 5ம் APL 7ம் வித்ரா பண்றதுக்கு அந்த ஃபார்ம் வந்து வித்ராயில APL 5 APL 7 W அப்படின்ற ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ரூல்ல வந்து இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு, அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு கன்சல்ட் பண்றாங்க. ரைட். அடுத்த ஆவலா இருக்க பார்க்கக்கூடிய இவே பில் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து போட்டாங்க அப்படின்னா, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்தாருன்னா இது வரைக்கும் வந்து மேண்டேட் மாதிரி வரல, இப்போ மேண்டேட்டரி மாதிரி கொண்டு வராங்க. அப்போ அவர் வந்து ENR 03 அப்படின்னு ஒரு காமன் போர்ட்டல்ல என்ரோல் பண்ணி முன்னாடியே இருக்கு, அதை வந்து ரொம்ப கரெக்டா வந்து பண்றாங்க. ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல் பண்ணா, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் சேல் பண்றாரு, மூவ்மெண்ட் பண்ணும்போது அவர் 20 லட்சமோ 40 லட்சத்துக்குள்ளே இருந்து மூவ்மெண்ட் பண்ணாருன்னா அவரு ENR 03 அப்ளிகேஷன் என்ரோல்மெண்ட் போட்டு ஒரு UIN நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர், யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பரை வாங்கிட்டு அவர் காமன் போர்ட்டல்ல அவர் போட்டு அனுப்ப வேண்டும் சொல்றது. டேட் டு பி நோட்டிஃபைட் அப்படின்னு கொடுக்குறாங்க. டேட் டு பி நோட்டிஃபைட் அப்படின்னு போட்டு அந்த ரூல்ல வந்து கொண்டாந்துருக்காங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம அவளா எதிர்பார்த்த இந்த DRC 03ல ஏதோ ஒரு அண்டர் ப்ரொடெஸ்ட்ல கட்டுறோம் அல்லது கன்சிடர் பண்ணாம விட்டுறாங்க, ஆர்டர் வந்துருது, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல, திருப்பி அப்பீல் போனா 10% திருப்பியும் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு DRC 03 நான் கொண்டு வருவோம்னு சொல்லி இதை நோட்டிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதுல அழகா வந்து ஒரு 3-4 விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் வந்து DRC 03 போட்டேன் அப்படின்னா, நான் ப்ராப்பர் ஆபீசருக்கு நான் வந்து பதில் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர் ஆபீசர் தான் அக்னாலஜ்மெண்ட் DRC 04 அக்னாலஜ் பண்ணுவாரு. இனிமே அப்படி கிடையாது, இனிமே வந்து எலக்ட்ரானிக்கலி அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ட்டாங்க. அந்த இடத்த வந்து அந்த ப்ராப்பர் ஆபீசரை தூக்குறாங்க. அப்போ வந்து நான் DRC 03ல பே பண்றத ஆபீசர், ப்ராப்பர் ஆபீசருக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன், ப்ராப்பர் ஆபீசர் அக்னாலஜ் பண்ணுவாரு. இது இவ்வளவு நாளா வந்து நெக்க கட்டினது நம்மளும் ஒழுங்கா வந்து நரேஷன் கோட் பண்ணாம அவங்களுக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியாம இருந்தது. அப்ப இனிமே இதெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான தகுந்த அழகா வந்து கொண்டு வராங்க, அது அடுத்த சொல்றேன். அப்போ DRC 03 கட்டி நான் ப்ராப்பர் ஆபீசருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா ஆபீசர், ப்ராப்பர் ஆபீசர் வில் அக்னாலஜ் DRC 04. ஓகேங்களா? அப்போ இது வந்து இனிமே வந்து இந்த இடத்துல லாங்குவேஜ் வந்து இந்த ப்ராப்பர் ஆபீசர்ன்ற இடத்த வந்து ப்ராப்பர் ஆபீசர் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு அக்னாலஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு இந்த DRC 1A அப்படின்னு சொல்றாங்க. இது சோகாஸ் நோட்டீஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ சோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னு, ப்ரீ கன்சல்டேஷன் நோட்டீஸ், ப்ரீ சோகாஸ் நோட்டீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் DRC 1A வந்தா என் பதில வந்து DRC 1B பார்ட் A வரும், பார்ட் B ரிப்ளை கொடுப்பேன். அப்ப பார்ட் B கொடுத்த ஆபீசர் என்ன பண்றாங்க, அதை வந்து அங்கே கன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, திருப்பி DRC 1 ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் இல்லாதனால இப்போ பார்ட் C ஆஃப் DRC 1A அப்படின்னு ஒரு புது ஃபார்ம் ஆபீசர் அப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வராங்க. பார்ஷலி பேமெண்ட் சப்மிஷன் அப்படின்றது பார்ட் C ஆஃப் DRC 1A அப்படின்றாங்க. இது இல்லாம நான் பணத்தை கட்டுறத நான் கட்டி வச்சிருக்கேன் DRC 03ல. நான் அப்பீல் போகும்போது எனக்கு அந்த பணத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், ப்ரீ டெபாசிட் அட்ஜஸ்ட் பண்ணணும், அண்டர் ப்ரொடெஸ்ட்ல கட்டியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு DRC 03A அப்படின்னு ஒரு புது ஃபார்மை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு ஷார்ட்லயே வந்துடும். அந்த அப்போ பண்ணும்போது இதை ஒரு மெக்கானிசம் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த மெக்கானிசம் நியூ ப்ரொவிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்டர் PMT 01 ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து, இப்போ இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் ரீக்ளைம் லெஜர் ஒரு லெஜர் இருந்தது இல்லையா, அது போல ஒரு லெஜரை கிரியேட் பண்ணி அதை வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருவாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் என்னுடைய புரிதல் அப்படி. ஆனா DRC 03A வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வராங்க. அப்போ இதுல நான் வந்து ஆர்டர் வாங்கிட்டேன், அந்த ஆர்டர் கன்க்ளூட் ஆயிடுச்சு, நான் ஆர்டர் வாங்கிட்டேன், அந்த DRC 03 கட்டி
நான் ஆர்டர் வாங்கி டிஆர்சி 05 ஆர்டர் வாங்கிட்டேன், டிராப்பிங் ஆர்டர் வாங்கி இதை வாங்கிட்டேன், கன்க்ளூட் பண்ணிட்டேன். அதை வந்து நம்ம வந்து திருப்பி அந்த டிஆர்சி 03ல அட்ஜஸ்ட் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்றதுதான் இந்த டெப்ட் ரெக்கவரி செலான். டிஆர்சி 03ல நம்ம பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னா ஆப்செட் பண்றது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டிஆர்சி 03A அப்படின்னு ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா வந்து இது என்ன சொல்றாங்க, என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாத்துக்கும் வந்து தாக்கல் பண்ணுது. என்ற ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3BA இந்த மாதிரி வந்து எல்லாம் தாக்கல் பண்ணும்போது இனிமேல் ஜிஎஸ்டிஆர் 1A அமெண்ட்மெண்ட்டையும் தாக்கல் பண்றதுக்கு ஒரு பர்மிஷனை கன்சென்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபை பண்ணி வந்து வாங்கிட்டாங்க. அப்போ வந்து இனிமே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 1A கொடுக்குற மாதிரி அந்த 1Aவையும் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் வந்து ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, நோட்டிபிகேஷன். இப்போ இதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரூல்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 19-20 ரூல்ஸ் வந்து இந்த 1A சேஞ்ச் பண்றதுனால அங்க மாறுது. மற்றபடி வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த 1A சேஞ்ச் பண்றது ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிதான் நான் நோட்டிபிகேஷன் கொடுத்தேன். இப்போ ஃபார்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகுறதுல பார்க்கும்போது என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து ஃபார்ம்ஸ் வருது, சேஞ்ச் ஆகுது, புது ஃபார்ம் கரெக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஃபார்மாவது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 20 ஃபார்மாவது இருக்கும். அப்போ வந்து ஜிஎஸ்டி ஃபார்ம் வந்து அமெண்ட் பண்றாங்க. ENR 03 ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் இவே பில் கொண்டு பொருளை கொண்டு போறாங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வந்து அமெண்ட் பண்றாங்க. ENR 03 என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1A புது ஃபார்மை கொண்டு வராங்க. அப்படி 1A கொண்டு வர்றதுனால என் 2Aல இம்பாக்ட், 2Bல இம்பாக்ட் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் மாத்தி அமைக்கிறாங்க. இப்படி மாத்தி அமைக்கிறதுனால இந்த புது இந்த மாதிரி இந்த 1A இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் லைபிலிட்டி, இந்த ஜிஎஸ்டிஆர் 4ல நெகட்டிவ் லைபிலிட்டி வந்து இல்லையா, அந்த நெகட்டிவ் லைபிலிட்டி மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3Bலயும் கொண்டு வராங்க. அப்போ மாத்துறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்போ வருது அப்படின்னா தெரியல. அப்ப ஜிஎஸ்டிஆர் 3B நெகட்டிவ் லைபிலிட்டிய கொண்டு வராங்க. ஜிஎஸ்டிஆர் 7 பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளவு சம்மரி ரிட்டர்ன் போட்டவங்கள அது என்ன சொல்லியிருந்தாங்க, கவுன்சில் ரெக்கமெண்டேஷன்ல இன்வாய்ஸ் வைஸ் காட்டணும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்க. அதை அடுத்து பார்க்கலாம். ஜிஎஸ்டி இ காமர்ஸ் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 8ல இந்த 1A மாறுறதுனால எல்லாத்துலயும் அந்த 1ன்றதுல 1A எல்லாம் மாறுது. ஜிஎஸ்டிஆர் 9CA ஃபார்ம் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. 2 கோடி வரைக்கும் தேவையில்லை அப்படின்ற விஷயங்களும் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. அது நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்லாம் வருது. ஓகேங்களா, இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது ரீஃபண்ட் அப்ளிகேஷன் RFT 01, APL 02, அக்னாலஜ்மெண்ட் 5A 7W, DRC 03, 4, DRC 03A, 1A 1B இது எல்லாத்துலயும் அங்கங்க மாற்றங்கள் வந்து, ஏன்னா 1க்கும் 3Bக்கும் அப்போ 1க்கும் 1Aவும் சொல்லணும் இல்லையா, அந்த இடத்துல அமெண்ட் பண்றதுனால ஃபார்ம் எல்லாம் மாத்தி அமைக்கிறாங்க. அப்போ அதனால எல்லா ஃபார்மும் ஒண்ணு மாறுதுன்னா அங்கங்க ஹெட்லைனு ஹெட்டிங்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 9ல இந்த டேபிள் 8A அப்படின்னு காலம்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 8A வந்து பேஸ்ட் ஆன் தி 2B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாப்போம் எப்படி வருது. நம்ம வந்து 2Bன்னு வந்து அந்த இதை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து 12/2024ல கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு 48 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு இருக்கும்போது அதர் நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும். இந்த அதர் நோட்டிபிகேஷன் நம்பர் 13/2024 dated 10/2024 ஆதார் பயோமெட்ரிக் ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. இது வந்து பொதுவா வந்து ஃபேஸ் மேனர்ல ஃபர்ஸ்ட் குஜராத், அப்புறம் புதுச்சேரி அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் 27 அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன்ல வந்து கொடுத்து ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டா இம்ப்ரூவ் ஃபேஸ் மேனர்ல பண்ணுவோம். அந்த நோட்டிபிகேஷன் ஏன் வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இனிமே பயோமெட்ரிக் ஆதார் பேஸ்ட் வந்து எல்லாருக்கும் அப்படி என்ன இது ரத்து பண்ணதுனால this mean now biometric authentication is mandatory for new GST registration not only Gujarat but in whole of India. அப்போ குஜராத் புதுச்சேரிக்கு மட்டும் கிடையாது, இனிமே எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்ற விஷயங்களை ஆதார் ஆத்தென்டிகேஷன் பயோமெட்ரிக் பேஸ்ட் அப்படின்னு வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த நோட்டிபிகேஷன் 13/2024ல கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த நோட்டிபிகேஷன் நம்பர் 14/2024 dated 10th July 2024ல கொண்டு வராங்க.
இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது GSTR 9(9)A ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த 9(9)A வந்து நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா சட்டத்துல சொல்லவே இல்லை. ஆனா 9C பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்திலையும் ரூல்லயும் 80 சப் ரூல்ல சொல்லியிருப்பாங்க, ரூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 9(9)A சொல்லாதனால இந்த 2 கோடின்றத 23-24லயும் 2 கோடிக்கு கீழே இருந்தா GSTR 9(9)A தேவையில்லை. 9A காம்போசிஷனு அந்த 9A ஃபார்மேல ஏன்னா 2 கோடிக்கு தான் இங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப எந்த நோட்டிபிகேஷன் நம்பர் நாளைக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா 2023-24 2 கோடிக்கு தேவையில்லைன்னு லெட்டர் எழுதும் போது ஒய் நோட்டிபிகேஷன் நம்பர் 14/2024 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் 2 கோடிக்கு ஒரே நோட்டிபிகேஷன் கோட் பண்ண முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் மாறுறதுனால இந்த நோட்டிபிகேஷன் படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய 14/2024 இருக்கக்கூடிய விஷயங்கள். நோட்டிபிகேஷன் நம்பர் 15 அப்படிங்கிற விஷயங்கள் 12, 13, 14, 15 4 நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 4வது நோட்டிபிகேஷன் வரும். 4வது நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் TCS ஆபரேட்டர் வந்து GSTR 8 ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க ரெக்கவர் பண்ணக்கூடிய ரேட் 0.5 அப்படி இருக்கிற ரேட் வந்து 0.25 அப்படின்ற விஷயங்களை வந்து நோட்டிஃபை பண்றாங்க. டேட் கூட செக் பண்ணிக்கோங்க. டேட் நான் மறந்துட்டேன், டேட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன். அப்போ இது TCS உடைய ஆபரேட்டருடைய ரேட். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளவுதான் வந்திருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் டேட் TCS ரேட் 15th நினைக்கிறேன், நான் சரியா செக் பண்ணி. அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 21 சர்க்குலர் வந்திருக்கு. ஓகேங்களா? இது இல்லாம பிரஸ் ரிலீஸ்ல வந்து சில விஷயங்கள் கவர் பண்ணத நோட்டிபிகேஷன் வரல. ஓகேங்களா? ஏன்னா அது ரூல் அமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன இது சர்க்குலர் கொடுத்தாங்க. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ட்ரிபிளுக்கு போடணுமோ அப்படின்னா வந்து ஒரு மானிட்டரி லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த மானிட்டரி லிமிட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து மானிட்டரி லிமிட் எவ்வளவுனா ட்ரிபியூனலுக்கு 20 lakhs மேல போனா பண்ணுவாங்க. ஹைகோர்ட்னா 1 கோடி, சுப்ரீம் கோர்ட்னா 2 கோடி அப்படின்னு. இதுக்கு வந்து பார்க்கும்போது சர்க்குலர் டீடைல் சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் நம்பர் 207 வந்து செக் பண்ணீங்கன்னா அந்த 20 லட்சத்துக்கு கீழே இருந்தாலும் சில கேஸ்ல போவாங்க. அது என்னென்ன அப்படின்ற விஷயங்களை அல்ட்ரா வைரஸ் லால தப்பா இருந்து அந்த மாதிரி சில எக்ஸப்ஷன் கேஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இது இருக்கிறது எல்லாத்துக்கும் டிபார்ட்மெண்ட் 20 லட்சத்துக்கு கீழே இருந்தா அந்த அப்பீல் ட்ரிபியூனலுக்கு போக மாட்டாங்க. 1 கோடிக்கு கீழே இருந்தா ஹைகோர்ட் போக மாட்டாங்க. 2 கோடி கீழே இருந்தா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சர்க்குலர் நம்பர் 207 தெளிவா கொடுத்துட்டாங்க. ஏன்னா லிட்டிகேஷனை மினிமைஸ் பண்றதுக்காக அப்படின்றாங்க. ஒரு மானிட்டரி லிமிட் இது யாருக்கு, நம்மளுக்கு இல்ல, டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு மானிட்டரி லிமிட்டை பிக்ஸ் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபார் லிட்டிகேஷனை குறைக்கிறதுக்காக அப்படின்னு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த GSTR 7 அதாவது வந்து GSTR 7 அப்படின்ற போது நான் முன்னாடி வந்து GSTR 8க்கு அந்த இந்த ரிப்போர்ட்னு சொல்லிட்டேன், அது மாப் செய்யுங்க. GSTR 7க்கு சம்மரி ஆஃப் ரிப்போர்ட்ல TDS வந்து பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இனிமே இன்வாய்ஸ் வைஸ் பில்ல வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் நான் பார்த்த மாதிரி இங்க தெரியல, ஆனா அந்த ரெக்கமெண்டேஷன் நான் படிக்கிறேன். TDS இருந்தாலும் இல்லைனாலும் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நீ சம்மரி வைஸ் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, இன்வாய்ஸ் வைஸ் ரிப்போர்ட்டும் பண்ணணும். நீ லேட்டா பண்ணா உனக்கு லேட் ஃபீ கிடையாது. யாருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சேலோ ஒரு குட்ஸ் சர்வீஸோ சேர்த்து பண்றதுனால அவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா அந்த TDS வந்து பிடிப்பாங்க. இதை வந்து ஒரு சம்மரியா போடுறதுனால நாளைக்கு நிறைய நோட்டீஸ் வருது. நான் ஒரு டேட்ல பில் கொடுத்துருப்பேன், அவர் 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பேமெண்ட் கொடுப்பாரு, இது மேட்ச் ஆகல நோட்டீஸ் வரும், ASF 10 வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுனால அவங்களையும் என்ன சொல்றாங்க, இருந்தாலும் இல்லைனாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு, ஆனா நீ சம்மரி வைஸ் பண்ணாத, இன்வாய்ஸ் வைஸ் போடு. நீ லேட்டா போட்டாலும் பரவாயில்லப்பா, உனக்கு லேட் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்ற விஷயங்களை ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது நோட்டிபிகேஷன் இங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல, எனக்கு படிச்ச மாதிரி தெரியல, தெரிஞ்சா நம்ம வந்து மாத்திக்கலாம். அடுத்து வந்து விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய 16 சப்செக்ஷன் 8A அப்படின்ற விஷயங்களை yet to be notified பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம். அதனால வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இது. சேது சார் தான் ரொம்ப அருமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது முன்னாடி இருக்க ஃபேக்கல்டி எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்க, என்னுடைய 2017-18 இருந்து 19-20க்குள்ள கண்டிஷனல் வெய்வர் நான் 31 மார்ச் 2025க்குள்ள கட்டிட்டேன் அப்படின்னா, எனக்கு டாக்ஸை கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்டும் பெனாலிட்டியும் வெய்வர். என்னைக்குள்ள கண்டிஷனல் வெய்வரே 31 மார்ச் 2025 அப்படின்னு
இது ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட் தான். இப்போ 1920க்கு நமக்கு வெல்கம் அமெண்ட்மெண்ட் சார். ஒரு 5 minutes மேல எடுத்துப்போ சார், ப்ளீஸ் சார். சார் சங்கர் கணேசன் சார் 5 minutes. 5 minutes. ஓகே. இப்போ நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுவோம், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் சார். இப்போ இது என்னன்னா, அப்போ அந்த 31 மார்ச் 2025க்குள்ள அந்த பணத்தை கட்டியிருந்தோம். இதுல என்ன சொல்றாங்க, எரோனியஸ் ரீஃபண்ட், நான் பணத்தை முன்னாடி கட்டிட்டேன் அதெல்லாம் கொடுன்னு கேட்டா பிக் நோ. எரோனியஸ் ரீஃபண்ட் இது வரும் செக்ஷன் 73க்கு மட்டும்தான் பொருந்தும், 74க்கு பொருந்தாது. அப்போ நிறைய சேர்ந்து சார் சொல்லும்போது சொன்னாங்க 74 வந்து இந்த 73 கன்வெர்ட் பண்றேன் இல்லையா, அப்போ அந்த மாதிரி கேஸ்லாம் எப்படி வருது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இனிமேதான் பார்க்கணும். அப்போ டாக்ஸ் மட்டும் நம்ம வந்து கட்டியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் பெனால்டி அப்பீல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து வித்ரா பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இருக்கு. நான் டிஆர்சி பணத்தை கட்டிட்டேன், அதை கரெக்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி கேஸ் எல்லாத்தையும் வந்து இருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா 128A ஒரு புது செக்ஷனை அமெண்ட் பண்றாங்க. கண்டிஷனல் வெய்வர், இன்ட்ரெஸ்ட் பெனால்டி கிடையாது. எந்த செக்ஷன்ல 73ல எந்த வருஷத்துக்கு 1718 இருந்து 1718, 1819, 1920. ஏன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மார்ச் 31 மார்ச் 2025க்குள்ள என்னுடைய டாக்ஸ் டிமாண்டை கட்டி முடிக்க வேண்டும். கட்டிட்டேன் அப்படின்னா அவன் வந்து உங்களுடைய கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தெரிஞ்ச விஷயம். இதுல வெய்வர் ஆஃப் இது வந்து இந்த எரோனியஸ் ரீஃபண்ட் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது வெல்கம் அமெண்ட்மெண்ட் இது செக்ஷன்ஸ், இது நம்ம பட்ஜெட்ல எதிர்பார்க்கிறோம். தெரிஞ்சு 16 subsection 4. இந்த 16 subsection 4 பொறுத்த வரைக்கும் வந்து 2017, 18, 18, 19, 19, 20, 20, 21 எல்லாத்தையும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு வரைக்கும் 30/11/2011 நீ எடுத்துட்ட அப்படின்னா உனக்கு ஃபுல்லா வந்து இன்புட் டாக்ஸ் கிடைச்சிரும். இது வந்து ரீசெண்டா வந்து இந்த ட்ரேட் லிங்க் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து 4 வருஷத்துக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் டேபிள் நிறைய ப்ராப்ளம் ஆடுறதுனால இந்த டைம் லிமிட்டை வந்து இந்த விஷயங்களை வந்து 16 subsection 4 உடைய டைம் லிமிட்டை அப் டு 1718, 1819, 1920, 2021 30/11 டீம்டு மேபி டீம்டு அப்படின்றாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து 1/7/2017 போட்டு இந்த செக்ஷன்ஸை மாத்துறதுக்கெல்லாம் இந்த ஃபினான்ஸ் பில்லை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் ஆகும், அப்புறம் பில் ஆகும், பாஸ் ஆகும், அப்புறம் அதுக்கப்புறம் எனாக்ட் ஆகும், அதுக்கப்புறம் நோட்டிஃபை ஆகும். அப்ப இவ்வளவு ப்ராசஸ் வரதுக்கு எப்படி? அப்ப 1920 பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் ரிப்ளே நான் டாக்ஸை கட்டிட்டேன், 53 GST கவுன்சில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்ப என்ன பண்ணுவாங்க ஆபீசர்ஸ், டாக்ஸை 0 ஆக்கி இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டியை வந்து ஆர்டர் போடுவாங்க. அப்போ ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணி இங்கேயே டிராப் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இன்னும் பல தகவல்கள், பல பரிமாற்றங்கள், நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுது. நான் கேன்சல் ஆகி நான் ரெவர்க் பண்ற வரைக்கும் வந்து அந்த இடைப்பட்ட காலத்துல வாங்குற இன்புட்லாம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நீ வந்து நான் ரிவோக் பண்ணி அப்ரூவல் பண்ணிட்டேன்னா நீ 30 நாள்ல பண்ணா உனக்கு இன்புட் டாக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அருமையான விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு ஆர்சிஎம் லைபிலிட்டி வந்து நான் 17/18 நான் வந்து 18/19 19 லேட்டா கட்டினேன் அப்படின்னா வந்து அந்த இதுக்கு இன்புட் டாக்ஸ் உண்டு. ஆனா லேட்டா பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டும் வரும், பெனாலிட்டியும் வரும் அப்படின்னு விஷயங்கள். அப்போ இன்புட் டாக்ஸ் காப்பாத்திக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதுவும் டீட்டெயில்டா வந்து நம்ம வந்து டைம் இல்லை. இது இல்லாம ஆன்டி ப்ராஃபிட்டரிங் வந்து இனிமே வந்து ட்ரிபுனல் வந்து தான் எடுக்க போகுது. 1/4/2025 சன்செட் கிளாஸ் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வராங்க. இது இல்லாம வந்து லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த லிமிட் எதுக்கு? அப்பீலுக்கு. இந்த அப்பீலுக்கு ப்ரீ டெபாசிட் வந்து 10% 25 crores இருந்தது, 25 கோடின்றத 20 கோடின்னு மாத்துறாங்க. ட்ரிபுனலுக்கு வந்து 20% இருக்கிறத 10% கம்மி பண்றாங்க. மேக்சிமம் வந்து 20 கோடி 20 கோடி. முன்னாடி 50 கோடி 50 கோடி இருக்குதா 20 கோடி 20 கோடி அப்படின்ற விஷயங்களை அதே ரிட்டர்ன் பண்ணி 20% இருக்கிறத இங்க 10% கட்டுவோம். இனிமே அவங்க ட்ரிபுனல் போனா 10% எக்ஸ்ட்ரா. முன்னாடி 20 மொத்தம் 30 இருந்தது, இப்ப 20 ஆகுது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே வந்து அந்த இஎன்ஏ ப்ராடக்ட் வந்து ஆல்கஹாலுக்கு யூஸ் ஆகுது. அது என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு டாக்ஸ் வரக்கூடாது. இஎன்ஏ யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆல்கஹால் லிக்விட் ஹியூமன் கன்சம்ப்ஷன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால இந்த பொருளுக்கு வரி வரக்கூடாது. ஏன்னா ஆல்கஹாலுக்கு டாக்ஸ் கிடையாது, அவுட் ஆஃப் வியூ இல்லையா. அதனால என்ன சொல்ற இஎன்ஏ யூஸ்டு ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ஆல்கஹால் லிக்விடுக்கு வரிக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்டேஷன்ல. எப்போ ட்ரிபுனல் நோட்டிஃபை பண்றோம் அன்னையில இருந்து 3 months அப்படின்ற விஷயங்களை வந்து கொண்டு வராங்க.
73க்கும் 74க்கும் ஒரு காமன் டைம் லிமிட்டை வந்து செட் பண்ண போறாங்க. என்னையில இருந்துன்னு கேட்டா 24, 25க்கும் அந்த ஏல இருந்து ஆன்வர்ட்ஸ் வருன்றாங்க. இது ஏறுமா, அது குறையுமா, அல்லது இது வைஸ் வர்சாவா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியல. ஒரு காமன் டைம் லிமிட் ஆஃப் செக்ஷன் 73யும் 74 இணைச்சு ஒரு காமன் லிமிட் 24, 25க்குள்ள வரும். இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு பெனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 52ல வந்து பண்றவங்களுக்கு மட்டும் இந்த பெனாலிட்டி வந்து இந்த பெனால்டி வரும் அப்படின்னு இது 1/10/2023 இருந்து இந்த விஷயங்கள் இருக்குதா, இந்த விஷயங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட் எவர் லெவல் பெஸ்ட் வந்து நம்ம வந்து என்னவோ நம்ம வந்து இதுல வந்து சரியா சொல்லியிருக்கோமா விஷயங்கள் நிறைய புரிதல் இன்னும் தேவைப்படுது. இருந்தாலும் நம்மளுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இதுல நிறைய சர்க்குலர்ஸ் வந்து இஷ்யூ பண்றதுல இப்போ நம்ம வந்து இப்போ இதுல ஒரே விஷயம் மட்டும் பல சர்க்குலர்ஸ் வந்துருக்கு. சர்க்குலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அடுத்த ஒரு காலகட்டங்கள்ல இன்னும் இந்த டிஸ்கவுண்ட் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்னா சர்க்குலர் 183 சர்டிபிகேட் வாங்குற மாதிரி சர்டிபிகேட் தான் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நம்ம வந்து இதை இன்னும் பெரிய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து அப்பீல் போயிருக்கோம். இந்த அப்பீல் போயிருந்தோம் அப்படின்னா இந்த அப்பீல் டைம் லிமிட் இப்போ ரெக்கவரி வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த அப்பீல தோத்துட்டோம், ஆர்டர் வந்து ஆர்டர் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி ட்ரிபுனல் போறதுக்கு ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணல, டிபார்ட்மெண்ட் 3 மாசம் ஆச்சுன்னா ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அழகா வந்து என்ன கொடுக்குறாங்க, ஒரு சர்க்குலர் நம்பர் தெளிவா வந்து கொடுக்குறாங்க. இந்த சர்க்குலர் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 செகண்ட், சர்க்குலர் நம்பர் 224, recovery of outstanding dues in case where the first appeal has been disposed till appellate tribunal comes into operation. அழகா வந்து 224 என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஓகே நீங்க வந்து ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணல, ஆபீசருக்கு தெரியுமா தெரியாது, 10% டாக்ஸ் டிஆர்சி ஜியோல கட்டிட்டு, எனக்கு தெரிஞ்ச புரிதல் சொல்றேன் திருப்பி வந்து பாருங்க, கட்டிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் ஒரு லெட்டர் ஏதாவது கொடுத்து நான் வந்து அப்பீல் போக போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆபீசர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வெயிட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னா ரெக்கவரி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு சர்க்குலர் வந்து தெளிவா அப்போ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் சாப்பா போட்டு பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் வந்து இருக்கிற வாட் எவர் லெவல் பெஸ்ட் எனக்கு என்ன தெரியுமோ இந்த ஒரு 2 நாள்ல இது ஒரு ஹோம்ஒர்க்கை எடுத்து ஒரு சேலஞ்சிங்கா நான் எடுக்கப்பட்ட டாபிக் வந்து வேற ஒரு டாபிக்ல இருந்தது. இருந்தாலும் இது வந்து இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பயன்படும், நம்ம நாலேஜையை எடுத்து வந்து கொண்டு வருவோம்ன்ற அடிப்படையில வாட் எவர் லெவல் பெஸ்ட் ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிச்சு, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு மட்டுமே, ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து